ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டிஜிபி ஸ்பீட் பேசுகிறேன். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோலோ வர்சஸ் ஸ்குவாட் ப்ளே பண்ணி ஒரு ஃபுல்லாக அட்டாக்கிங்கே இருந்தால் கிராண்ட் மாஸ்டர் லாபியில் பண்ணி வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்தால் தெரிவிக்க விட்டுருப்போம். அதே மாதிரி ஹேக்கர் வருவாங்க, அவனை எப்படி சமாளித்து கடைசியில் போய் அடித்தோம் அப்படிலாம் இருந்தால் பாருங்கள். சும்மா வேறு லெவல் வெறித்தனமாக இருக்க போது இந்த இதில் பாருங்கள். செகண்ட் பாஸ் டீமை வேறு லெவலில் முடிச்சு விட்ருப்போம். நான் செகண்ட் பாஸ் போடலனாலும் அவன் டீம்மேட் வந்து போட்டேன். என் டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா என் செகண்ட் பாஸ் போட்டார். வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணேன்னு சொல்லலாம். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி போட்டு ஆளில் வச்சுங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு ஸ்குவாடே வந்து சுற்றி போட்டுருச்சு. நான் என்கிட்ட இருந்த க்ளோ எல்லாத்தையும் போட்டுட்டே இருந்தேன். ஆனால் ஸ்கைலரை போட்டாங்க. உடனே உடச்சிட்டே இருந்தாங்க. என் சக்தியை பாருங்க. இந்த குளோவில் உடஞ்சிருச்சு. மறுபடியும் ஒரு குளோவில் போட்டேன். சக்தியை பாருங்க எவ்வளோ இருக்குட்டு. கொஞ்சம் விட்டு தான் முடிச்சு தள்ளியிருப்பாங்க. என் பக்கத்தில் வேற ஒருத்தன் ரஷ் அடிச்சிருந்தான். அவனை வச்சு அழுத்தி போட்ட ஷார்ட் கன்ல இன்னொருத்தனும் வந்துட்டான். அவனை எதுக்கு முடிச்சு விட்டான். ஆனால் பின்னிலேருந்து ஒருத்தன் நான் போட்டு தள்ளிட்டான். எனக்கு சரியான காண்ட் ஆயிடுச்சு. குளோவில் மட்டும் உடையலன்னு வச்சுக்கங்களேன், அவனை எந்த போட்டிருப்பேன். அப்புறம் என் டீம்மேட் ரீ பண்ணிட்டாரு. இங்க ஒருத்தர் ஓடிட்டு இருந்தான். அவனுக்கு நல்ல டேமேஜ் பண்ணேன். இப்போ அவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. என் டீம்மேட் ஒருத்தர் அடிச்சிட்டு இருப்பான். நான் மேலால போயிட்டு அவனை எப்படி அடிச்சிடணும்னு மட்டும் பாருங்க. அவன் எனக்கு கவனிக்கவே இல்லை. மண்டிலே வச்சு அடிச்சுட்டு சரியான ஹெட்ஷாட், சரியான ரிவெஞ்சுங்க. இதுக்கப்புறம் பாருங்க அவன் மற்ற டீம்மேட்டுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்க அப்புறம் அங்கே வந்து குளோவல் போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். நாங்கள் வந்து குளோவல் உடனே உடச்சிக்கிட்டே இருந்தோம். என் டீம்மேட் வந்து பக்கத்தில் போயிட்டு அவனை முடிச்சு விட்டாரு. இன்னொருத்தனையும் ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. இன்னும் ஒருத்தன் தாங்க இருக்கான். அவனை ரிவெஞ்ச் எடுத்தா வேற லெவலில் இருக்கும். அவன் இங்கே தாங்க இருந்தான். இது பின்னாடி வந்து ஒழிச்சிட்டு இருந்தான். என் டீம்மேட் அடிச்சிட்டு இருந்தான். போயிட்டு பின்னாடி வச்சு போயிட்டு அழுத்தி பிடிச்சிட்டேன். சரியான நாக்கு வேற லெவலு. சரியான ரிவெஞ்ச் எடுத்துருவாங்க அந்த டீமுக்கு, நம்மளை போட்டவங்கள. அப்புறம் இங்கே ஒரு பொண்ணு வந்து என் டீம்மேட் வந்து அடிச்சிட்டு இருந்துச்சு. ஒழிஞ்சிக்கிட்டு நான் பின்னாடி போயிட்டு நல்லா டேமேஜ் பண்ணேன். டக்குனு அப்புறம் அடிக்க வந்து பாருங்க. மறுபடியும் நாக் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் மேலே பீக் வந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஆட்டத்தை பாருங்க. சும்மா வேற லெவல் இருக்கும். இந்த இதில் இருக்கவங்க எல்லாருமே செகண்ட் பாஸ் போட்டிருப்பாங்க. அவங்க எப்படி அடிச்சு முடிக்கணும் பாருங்க. ஒருத்தர் நல்ல டேமேஜ் பண்ண டக்குனு வந்து வால் போட்டான். இன்னொருத்தர் வந்து பக்கத்துல அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை வந்து நாக் பண்ணி போட்டான் வேற லெவலில். இன்னொருத்தர் வந்து நம்ம டீம்மேட் வந்து நாக் பண்ணி போட்டாரு. இப்போ பாருங்க இன்னொரு செகண்ட் பாஸ் வந்து வரும் உங்களுக்குள்ள. நான் மெடிக்கிட் போட்டு ரெடியாக எடுத்துட்டு எனிமி உள்ள வந்துருவாங்க. அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டக்குனு வந்து நாக் பண்ணி போடுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து. அப்புறம் நம்ம டீம்மேட் வந்து வேற லெவலில் அந்த செகண்ட் பாஸ் நாக் பண்ணி போட்டு இவனு வந்து முடிச்சு விட்டுருவாரு. வேற லெவலில் வந்து நம்மளை காப்பாற்றிடுவான்னு சொல்லலாம். எப்போ ஜஸ்ட் மிஸ்ட்டுங்க. அதில் ஒரு போர்க்கிழமை நடந்துச்சுன்னு சொல்லலாம். எத்தனை செகண்ட் பாஸ் எத்தனை இது வருவாங்கன்னு தெரியல. வந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பாருங்க ஒருத்தர் ஸ்கோனுக்கு ஒரியாந்துட்டு இருந்தாங்க. வச்சு வேற லெவலில் வந்து நாக் பண்ணி போட்டோம் ரெண்டு பேரையுமே. அப்புறம் சக்தியாக இருந்தால் எனக்கு பயங்கரமாக குறைச்சி விட்டாங்க. மெடிக்கிட் போட்டு அப்புறம் ரெடியாக வேற எவனாச்சும் கிடைக்கிறானா அப்படின்ட்டு வந்து பார்க்க போனோன்னா வேற ஒன்றுமே இந்த ஜோனுக்குள்ளே வரல. எல்லாமே ஜோனுக்குள்ளே போய் டைமில் இருக்குது. இவங்கெல்லாம் முடிச்சுட்டு கீழே எவனா இருக்கானா பார்க்க போனா இந்த டென்ட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பான். எனக்கு ஹெட்ஷாட் போட்டு போட்டுருவாங்க. சக்தி வந்து பயங்கரமாக வச்சுருவான். நான் ஒரு மெடிக்கிட்ட போட்டு டக்குனு வாழை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ரைட் சைடு வந்து ஒளியாருவான். அவன் அடிக்கலான்னு பார்ப்பேன். டக்குனு வந்து ஓடி போயிடுவான். சரி லெஃப்ட் சைடு போயிட்டு முடிச்சிருவான் அப்படின்னு போக பாருங்க. அழுத்தி பிடிச்சிருவேன். நாக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அவன் டீம்மேட் எங்கேருந்து வருவான்னு தெரியல. சக்தி வந்து பயங்கரமாக குறைச்சிருவாங்க. நானும் தான் சுற்றி வால் போட்டு மெடிக்கலாம் போட பார்ப்பேன். அதுதான் விட மாட்டான். அதுக்குன்னு வந்து குரோனோ போட்டுருவேன். அப்பயும் நான் விட மாட்டான். அடிக்க வருவான். ஜோன் வேற வந்து பக்கத்தில் வந்துச்சு. அவன் அடிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. ஜோனில் மாட்டிட்டு நம்ம செத்து போயிடுவோம். அதனால் ஜோனுக்கு வந்து நான் போயிட்டேங்க. எப்போ என்னெல்லாம் ஆட்டம் காட்டுறாங்க பாருங்க. வேற லெவலில் வந்து நம்ம தப்பிச்சதே பெருசு. அதுக்கப்புறம் ஜோனுக்கு போயிட்டு மலை மேலே வந்து எனிமி இருந்தாங்க. அவங்க அடிக்கலான்னு போயிட்டேன். இங்கே ஒரு ஸ்குவாடே இருக்குது. ஒருத்தர் நாக் பண்ணி போட்டேன். இன்னொருத்தர் வந்து வந்தான். அவனே வந்து வண்டியில வச்சு அழுத்தி விட்டான். சரியான நாக்கு. அப்புறம் டீம்மேட் வந்து நம்ம டீம்மேட் வந்து முடிச்சு விட்டாங்க. வேற லெவலில் வந்து ஒரு ஸ்குவாடே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த இதில் பாருங்க மேலே இருந்து எனிமி இருக்கா. அடி பயங்கரமாக அடிச்சாங்க. நான் டக்குனு வந்து குரோனோவை போட்டேன். அந்த பாலத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி இருக்காங்க. ஆனால் எங்களால் சுத்தமாக வந்து அடிக்க முடியல. அந்த மலை மேலே கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியே அடிக்கணும்னு வந்து நானும் வந்து பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து அடிச்ச சக்தியை குறைச்சி விட்றாங்க. ஒருத்தருக்கு நல்ல டேமேஜ் பண்ண டக்குனு வந்து கவர் எடுத்துக்கிட்டான். இந்த ஜோலாவில் போட்டு ஒருத்தர் வந்து போயிட்டு இருந்தான் பாரு. அவனை எப்படி அடிக்கிற மட்டும் பாருங்க. போட்டு வேலை கடைசியில் ஒரு புல்லட் பட்டு அவன் செத்து போயிட்டான். நம்ம டீம்மேட் நல்லா சத்தி வச்சுட்டு போல இருக்குது. அதுக்கப்புறம் வேற எவனா எனிமி அடிக்கிறான்னு பார்ப்போம். பின்னாலேருந்து ஒருத்தன் அடிப்பான். இன்னும் ரெண்டு அளவு தாங்க இருக்குது. இவன் ரெண்டு பேர் தனித்தனி டீம் போல இருக்குது. அப்புறம் மெடிக்கெட்லாம் போட்டு அட்டாக் போனா ரஷ் அடிச்சு வந்து போயிடுவேன். இவனை எப்படி அடிச்சு முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ரஷ் பண்ணி வந்து போயிட்டேன். ஹெட்ஷாட்லாம் இப்போ வந்து உழுவும் பாருங்க. நான் அடிச்சிட்டு இருக்கப்பே மலை மேலே ஒருத்தன் வந்து இவனை அடிச்சு கீழே எடுத்துருவான். சரிகாண்டாயிரும். அப்புறம் மலை மேலேருந்து இருக்கிறவன் எனக்கு டேமேஜ் பண்ணுவான். டக்குனு வந்து வால் போட்டுருவேன். என் கில்ல ஓசு கீழே எடுத்ததும் இல்லாமல் லான்ச்சர் மாதிரி என்னமோ தூக்கி போடுவாங்க. டக்குனு வந்து தப்பிச்சு வந்துடுவேன். எனக்கு சரிகாண்டாயிருச்சு. அவனை எப்படி அடிச்சான்னு பார்ப்பேன். ஆனால் நம்ம டீம்மேட் வந்து அவனை போட்டுருவாரு. சரி ஓகே கைஸ், இதுக்கப்புறம் மேட்சை பாருங்க. இதுக்கப்புறம் தான் ஹேக்கர் வரப்போறோம். ஹேக்கர் வந்த மேட்ச் தானே வந்து பார்க்க போறோம். ஹேக்கர் வந்த மேட்ச்ல அந்த ஹேக்கர் நம்ம எப்படி போட்டோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சும்மா வேற லெவல் வெறித்தனமா இருக்க போது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடே இருக்குது. அவங்க அடிச்சு அது அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே ஒருத்தன் தான் அவன் அடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து வந்துட்டாங்க. இவனை அடிச்சு நாக் பண்ணி போட்டோம். இப்போ பாருங்க வேற லெவல் சம்பவம் ஒன்று நடக்கும். இப்போ கிளாக் டவர் மேலே வந்து நான் ஏறி போயிடுவேன். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுவாங்க. பக்கத்தில் வந்துடுவாங்க. அவங்க அடிக்கிறதுக்காக போவேன். எங்கே இருக்காங்க தான் மட்டும் தெரிய மாட்டேங்குது. நான் வந்து தேடிட்டு மேலே வந்து ஓடிக்கிட்டே இருப்பேன். நம்ம டீம்மேட்டை தான் வந்து எல்லாருமே அடிச்சு நாக் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்களா. இப்போ நான் வந்து மேலே போவேன். எவனாச்சும் கிடைக்கிறேன்
நம்மளுக்கு கிடைக்கிறானா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒருத்தன் வந்து கையில் சிக்கவே மாட்டான். எனக்கு சரிகாண்டாயிரும். எங்கடா இருக்கு கேடே ஒருத்தராச்சும் கிடைக்கிறா என் கையில். அதுக்கப்புறம் கீழே போவோன்னா இந்த இதில் நீங்கள் ஹேக்கரை பார்க்க போகிறீங்க. ஹேக்கர் வந்து மண்டையிலே அடிச்சிருவான். இப்போ டக்குன்னு வந்து குரோனோவை போட்டுருவேன். கீழே அடிக்க வருவான் பாருங்க, வச்சு அழுத்தி பிடிச்சிருவேன். நாக் ஆகிட்டுமே கன்னை ஸ்வாப் பண்ணுவான் பாருங்க. அதுதாங்க ஹேக்கரு. ஹேக்கரே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டு சொல்லிட்டோம். இன்னும் கொஞ்சம் விட்டு தான் நம்மளை போட்டு சொல்லி இப்போ குரோனோ மட்டும் போகலன்னா ஸோ வேற லெவலில் வந்து பிளான் பண்ணி அவனை போட்டு சொல்லியாச்சு. ஹேக்கர் செத்து போயிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா அவன் டீம்மேட் வந்து தான் இருக்காங்க. அவன் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிடுவான் ஹேக்கரை. கடைசியில் என்ன வந்து போடுவாங்க பாருங்க, செம்ம காண்டாயிரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் பாருங்க, சும்மா வேற லெவல் வெறித்தனமாக இருக்க போது இதில் பாருங்க ஒருத்தர் பேரஸ்லேருந்து இறங்கினா அவன் அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். எங்கே இறங்கினான்னு தான் தெரில, இங்கே ஓடி போனான்னு தெரில. தேடிட்டு நான் வந்து போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் டீம்மேட்டை பின்னாடி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் பார்த்துட்டு டக்குன்னு வந்து ஓடி போயிட்டேன். பாருங்க என் மண்டியில் விழுவும் பாருங்க, ஹெட்ஷாட்டு போடு, சரியான ஹெட்ஷாட்டு மண்டியில் வச்சு அழிச்சிட்டேன். நல்லா போட்டு பேரலர் கில்லு. அதுக்கப்புறம் மறுபடியும் பிளாக் ஹவுஸில் வந்து எனிமி ஏறிட்டாங்க. அவன் அடிக்கலான்னு போனேன், ஏன்னா இங்கே இருக்க தான் தெரிய மாட்டேங்குது. சரி சுற்றி போனாங்க. அதுக்கப்புறம் ஒருத்த வந்தா நல்லா நாக் பண்ணி போட்டேன். அவன் நாக் பண்ணி போட்டு கீழே எடுத்துட்டு வேற எங்கேயாச்சும் எனிமி இருக்கானா அப்படின்னு பார்க்க போவோம் பாருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி இருந்தான். அவனுக்கு நல்ல டேமேஜ் பண்ணுவான். டக்குனு என் டீம்மேட் வந்து அவனை கீழே எடுத்துருவாங்க. இந்த சரிகாண்டாயிரும். சரி விட்டுதல்ல அப்படின்னு போயிட்டு இருப்பேன் பாருங்க. பாருங்க இப்போ தான் ஹேக்கர் வந்து என்ன மண்டியிலே போடுவோம், சரியான ஹெட்ஷாட் விடுவோம். நீங்களே பார்த்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போவேங்க. ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி என்ன டீம்மேட் அடிச்சாங்க, அவனை அடிக்கிறதுக்காக போவேன். பட் மண்டியிலே வந்து எனக்கு ஹேக்கர் வச்சு விட்டான் ஒன்று. எனக்கு சரிகாண்டாயிருச்சு. என் ஹேக்கர் வேற எவனுமே உனக்கு கிடைக்கலையா, நான் தான் கிடைச்சேனா, என்னையே வந்து அடிச்சிட்டு இருக்கேன். சரிகாண்டாயிட்டாங்க. ஒருவேளை நான் அவனை போட்டேன்னு என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்தோனோ அப்படி இருக்கலாம். டக்குன்னு நம்ம டீம்மேட் வந்து உடனே ரிவ்யூ பண்ணிட்டார் நம்மள. இப்போ இறங்கி வந்து அவங்களை எப்படி அடிச்சு நம்ம போய் அடிக்கணும் அப்படின்னு பாருங்க. ஹேக்கர் வந்து எப்படி சாவான்னு எனக்கு தெரியல. கடைசியில் பாருங்க லெஃப்ட் ரைட்டில் வந்து ஒருத்தன் இருப்பான். அவனை பார்த்துட்டு பின்னிட்டு வந்து அடிக்க போவேன். அவன் என்ன பார்க்கல. சரி ஐலண்டாக வந்து அவனை போய் போட்டு பிடிச்சலாம்னு பார்ப்போம் பாருங்க. டக்குனு வந்து ஆள் போட்டுருவான். போயிட்டு மண்டியில் வச்சு அழுத்தம், சரியான ஹெட்ஷாட்டுங்க அவனுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் கன்லாம் வந்து லூட்டே என்ற சுத்தமாக இல்லை. லூட்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பேன். அதில் MP வாட்டி வேறு இருக்குது, அதை நான் எடுக்காம விட்டுட்டேன். மெடிக்கிட்ட போட்டு வந்து அதுக்கப்புறம் போவோம் ஜோனுக்குள்ளே. ஜோன் வேறு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜோனுக்குள்ளே போயிட்டு வந்து மெடிக்கிட்டு சரி MP வாட்டி வந்து எடுத்துருவேன். இதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை பாருங்க, வெறித்தனமாக இருக்கும்போது கடைசியில் ஒரு ஸ்குவாட் இருக்கும். அந்த ஸ்குவாடையே போட்டு வேற லெவல் வெறித்தனமாக நம்ம வந்து பூயா போட்டிருப்போம். லெஃப்ட்டில் தான் அந்த ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க அடிக்கிறதுக்காக நான் வந்து போயிட்டு இருந்தாங்க. என் டீம்மேட் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜோனுக்கு ஓடியாருவாங்க பாருங்க. அவங்க எப்படி வெடித்துறன்னு மட்டும் பாருங்க. சும்மா வேற லெவல் இருக்கும். 2 புல்லட் கண்ணை வச்சு பயங்கரமாக அடிப்பேன். எல்லாருக்கும் சக்தி குறைப்பேன். சக்தி அடி வாங்கிட்டு ஓடுவாங்க பாருங்க. இப்போ நான் ஒருத்தர் நாக் பண்ணிடுவேன். இன்னொருத்தர் லாங்கிலேருந்து அடிப்பான். அவனே நாக் பண்ணி போட்டுருவேன். இன்னொருத்தர் வந்து இங்கே நிற்பான். அவனே நாக் பண்ணி போட்டுருவேன். சும்மா வேற லெவல் 3 பேர் நாக் பண்ணி போட்டோம். ரஷ்யன் போயிட்டு இருக்கேன் பாருங்க. அவங்களை முடிச்சுடுறதுக்கு ஷார்ட் ரேஞ்சில் ஒரு ஸ்குவாடே வேற லெவல் சம்பவம் வந்து முடிச்சுட போகிறோம். ஷார்ட் ரேஞ்சில் போயிட்டு அவங்க 2 பேரும் முடிச்சு விட்டுருவேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ற நேரம் வந்துச்சு. நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ரெடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை பை, see you, love you all.